புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள்பாலிக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் துதிப்பதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே குழுவி இருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதற்கும் அதுபோலவே இந்த மாதத்தில் ஒரு இரவை 1000 மாதத்தை விட சிறந்ததாகவும் கண்ணியமிக்கதாகவும் ஆக்கியிருப்பதற்கான காரணம், இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹுடைய வேதமாகிய அல்லாஹ்வின் தூதருக்கு மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கான ஒரு நேர்வழியை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த குர்ஆனிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ள செய்தி, அல்லாஹ்தான் இறைவன், அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது என்ற செய்திதான் மிக முக்கியமான செய்தியாக குர்ஆன் நெடுகிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம். எதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியமாக அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயலாக இருக்கும் என்பதையும், அதில் ஆரம்பமாக அல்லாஹ் பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தை என்ன செய்யணும், நம்முடைய பிரார்த்தனை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதையும், பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதையும் பார்க்கும். பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாத ஒரு நபரிடத்திலேயோ அல்லது ஒரு பொருளிடத்திலேயோ நம்முடைய பிரார்த்தனையை வைத்தோம் என்று சொன்னால் அது இணை வைப்பாகும். இணை வைக்கக்கூடியவருடைய நல்லறங்களை அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக அல்லாஹ் நன்மையை தரமாட்டான் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்களும் அல்லாஹும் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எப்படி பிரார்த்தனை அல்லாஹ்விடம் செய்யும்போது அது இணை வைப்பாக மாறிவிடுகின்றதோ, தம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் மற்றவிடத்திலே கேட்கும்போது அது எப்படி இணை வைப்பாக மாறிவிடுகின்றதோ, அதே போலவே நாம் அல்லாஹ் அல்லாத நபர்களை சார்ந்திருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களால் நம்முடைய காரியங்கள் நடக்கும் என்று நாம் நினைத்திருந்தால் அதுவும் இணை வைப்பில் போய் சேர்ந்துடும். உதாரணத்திற்கு நமக்கு ஒரு 5000 ரூபா பணம் தேவை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நண்பர்களிடத்துலேயோ ஒரு இடத்துலையோ கேட்போம். இதே ஒரு 5 கோடி ரூபா வேணும் அப்படின்னா கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு தெரியும். அப்படியே இருந்தால் கூட 5 கோடி ரூபா நமக்கு கடனாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த மனிதர்கள் எவற்றையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ, செய்வதற்கான சாத்தியமில்லை என்று நினைக்கின்றோமோ, செய்ய இயலாது அவர்களால் செய்ய விரும்ப மாட்டார்கள் என்று நினைக்கின்றோமோ, அது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் செய்வான் என்று நம்பணும். நம்ம சாதாரண என்ன செய்வோம், வாகனம் வேணும் அப்படின்னா ஒரு கார் வேணும்னு கேட்போம், ஒரு பைக் வேணும்னு கேட்போம். யாராவது இது வரைக்கும் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஏரோப்ளேன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோமா, ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னு கேட்டிருக்கோமா? கேட்குறதில்ல. ஏன் இப்படி கேட்குறதில்ல அப்படின்னா, நமக்கு எப்படி நம்மளோட சக மனிதர்கள் இயன்றதை செய்வார்களோ அதுபோல் தான் அல்லாஹ்வும் என்ன செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்கிறான், யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒன்றை நாடினால், அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா குன், ஆகுன்னு சொல்லுவான், அது ஆகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய கஷ்டங்களின் போதும் சிரமங்களின் போதும் தேவைகளின் போதும் மனிதர்களிடத்திலே நாம் எப்படி உதவி தேடுகின்றோமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தை உதவி தேடக்கூடாது. மனிதர்களிடத்தில் எப்படி நாம் சார்ந்து இருக்கின்றோமோ அதுபோல் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எப்படி சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வால் எதையும் தர முடியும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இன்னைக்கு பிரமிச்சு போகிறான். நம்ம கேலக்சின்னு சொன்னோம், சூரிய குடும்பம்னு சொன்னோம். இந்த சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்குன்னு சொல்கிறான்.
அப்போ இன்னும் விரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தா இதையெல்லாம் யார் படைத்தது? நமக்கு ஒரு சின்ன விஷயமே, ஒரு பைக்கில் பெட்ரோல் போட்டால் அந்த பெட்ரோல்லேருந்து என்ன செய்யுது, எனர்ஜி கன்வெர்ட் ஆகி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன செய்யுது, உந்து சக்தியாக மாறி பைக்கை ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தா நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறான், அந்த பிக் பேங் தியரி பெருவெடிப்பின் மூலம் உலகம் ஒன்றுமே இல்லாததுலேருந்து என்ன செஞ்சு வெடித்து உருவானுச்சா இல்லையா, அது அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறான். இந்த ஒரு சூரியன் நம்ம பார்க்குறோம், கண்ணுக்கு மேலே பார்க்குறோம் அந்த சூரியனை. அதற்கு மேலே அந்த சூரியனை சுற்றி பல்வேறு என்ன செய்யுது கோள்கள் இருக்குது. அந்த கோள்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஒன்றோடு ஒன்று ஈர்த்துக்கொண்டு ஒரு சூரிய குடும்பமாக இருக்குது. இதே நமக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான சூரிய கிரகம் இருந்துச்சுன்னா அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்து இதை படைத்த இறைவனால் இந்த மனிதர்கள்ட்ட கேட்குற மாதிரி நம்ம கேட்க முடியுமா? எப்படி மனிதர்களை சார்ந்திருப்பது போல்தான் அந்த இறைவனத்திலையும் சார்ந்திருக்கிறோமான அது போன்று சார்ந்து இருக்கக்கூடாது. எதுவும் என்னுடைய இறைவனால் செய்ய முடியும். அவன்கிட்ட கேட்பேன், அவன் எனக்கு நாடி இருந்தான் என்று சொல்ல நிச்சயமாக கிடைக்கும். அப்படி அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கொண்டா 8வது அத்தியாயம் 2வது வசனத்தை சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹுவை பற்றி அவரிடம் கூறப்பட்டால் அவரின் உள்ளங்கள் நடுநடுங்கும், அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவரின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும், அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள். சின்ன தேவைன்னாலும் சரிதான், பெரிய தேவையாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு அல்லாஹ் தான் சார்ந்திருப்பான். இப்போ நான் ஒருத்தட்ட போய் ஒரு 10,000 ரூபா பணம் கடன் கொடுங்கன்னு கேட்குறேன். அவருக்கு 10,000 ரூபா பணத்தை கொடுத்தது யார்? இறைவன் தானே கொடுத்தான். நேராக அவருக்கு கொடுத்த இறைவன்ட்டே நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அவனால் கொடுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கா? அல்லாஹ் நாடி இருந்தால்தான் அது அவர் என்ன செய்ய, நண்பர் கூட 10,000 ரூபா பணத்தை உங்களுக்கு கடன் கொடுப்பார் அல்லது இனாமா கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, கோடியே அவர் வைத்திருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்போ முதல்ல நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? உலக வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தால் நாம் சார்ந்திருக்க வேண்டியது அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி சார்ந்திருக்க அவன் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு எது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அதே போல் அவர் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் ஏற்படாது, அவன் எங்கள் அதிபதி, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும் என்று நபியே நீ இந்த மக்களிடத்தில் கூறு. நீ நம்பிக்கை கொண்டுட்டியா, அல்லாஹ்வை நம்புகிறாயா, அல்லாஹ்வின் தூதரை நம்புகிறாயா, முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து விட்டாயா, அல்லாஹ் தான் நம்ம சார்ந்திருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம், சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு பொருளாதார தேவை வந்துருச்சுன்னா உடனே போய் என்ன செய்யறதுல வட்டி கடையில் போய் நிற்கிறத பார்க்குறோம். அதே போல் நகைகளை அடகு வைப்பதே பார்க்குறோம். எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, வேறு வழி இல்லை, இதை தவிர எனக்கு யார் கொடுக்குறா, வச்சிருக்க யாராவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம். அவர் கொடுப்பதும் கொடுக்காததும் அவருக்கான இந்த உலகத்தில் என்ன செய்ய அவருக்கான சோதனை. ஆனால் நீங்கள் எப்படி அந்த பொருளாதாரத்தை அடைந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கான சோதனை. நீங்கள் வட்டி கடையில் போய் 10,000 வாங்கிட்டு வந்து ஒரு தேவை நிறைவேற்றினாலும், அல்லது வட்டிக்கு வாங்கி ஒரு காரை ஓட்டினாலும், வட்டிக்கு வாங்கி ஒரு வீட்டை கட்டினாலும் அது என்ன அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் அங்கே உங்களை சோதிப்பான். நீங்கள் அதை வட்டிக்கு வாங்கி தான் செய்கிறீங்களா, அல்லாஹ் தருவான்னு சார்ந்து இருக்கிறீங்களா இருப்பான். உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒருத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கும். அவர் என்ன செய்வார், ஒரு வீடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவார். 5 லட்ச ரூபா வீடு கட்ட முடியுமா? முடியாது. அப்போ இன்னொரு 20 லட்ச ரூபாய் பேங்க்லேருந்து லோனை வாங்கி போட்டு 25 ரூபாய்க்கு கடனை வாங்கின்னு கட்டிடுவார். இது அவர் நினச்சிவார் நமக்கு மிக சிறப்பானதாக கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் அது அப்படியே வேறு மாதிரி சிந்திச்சு பாருங்கள். இந்த 5 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு வட்டி வாங்க விருப்பம் இல்லை, இந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு இடத்த இந்த தொகைக்கு எதை வாங்க முடியுமோ அதை நான் வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு வாங்கி வச்சிடுறாரு. சில காலங்கள் போய் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செஞ்சு ஒரு 50 கோடி ரூபா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறோமா இல்லையா? வெறும் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்ற இடத்துக்கு நடுவில் ரோட்டை போடுறான். என்ன ஆயிடுது, அந்த இடம் 3 லட்ச ரூபா ஆயிடுது கூலி. அப்போ எத்தனை மடங்கு விலையேறுது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்து நான் வட்டி வாங்க மாட்டேன், அல்லாஹ் கொடுத்த இந்த பொருளாதாரத்தில் ஏதோ இருக்கிறத நினைச்சுவேன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை எப்படி நாடி இருந்திருப்பான். நீங்கள் வட்டிக்கு போகாமல் இருந்தால், வட்டிக்கு போனதுனால வெறும் வீடு தான், வட்டிக்கு போகாமல் நான் வட்டி வாங்க மாட்டேன், இருப்பதை கொண்டு நிறைவடைந்து கொள்கிறேன், இதில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்கின்றேன் என்று நீங்கள் இருந்திருந்தால் அதில் இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா, வாய்ப்பு இருக்கா இல்லையா?
அது வெறும் 5 லட்சம் 50 கோடியாக ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம தப்பாக கணக்கு போடுறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் விதித்ததை தவிர எந்த ஒன்றும் எங்களை அணுகாது என்று அவர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவர்கள் முழுவதுமாக அல்லாஹ்வே சார்ந்திருப்பாங்கன்னு பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் சில பிரார்த்தனைகளை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. அல்லாஹ்வின் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயத்தில் 70,000 நபர்கள் எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அந்த 70,000 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? ஓதி பார்க்க மாட்டாங்க, தவறான முறையில் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், தன் இறைவனையே சார்ந்திருப்பாங்க. அல்லாஹ் நான் நடக்கணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவனை சார்ந்திருப்பாங்க. போய் இது ஓதி பார்த்தா, தவறான சில முயற்சிகளை செய்தா, மந்திரவாதிட்ட போனால் சீக்கிரம் நல்லா பண்ண அங்கே போக மாட்டாங்க. சகுனம் பார்த்து அதன் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சில பிரார்த்தனை சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் சொல்கிறாங்க, நீ உன் படுக்கைக்கு செல்லும் போது முதல்ல ஒது செஞ்சுக்க. ஒது செஞ்சு வலது பக்கமாக படுத்து ஒரு பிரார்த்தனை நீ பண்ணு. அந்த பிரார்த்தனை நீ பண்ணினா அந்த பிரார்த்தனை உடைய வாயில் வந்த இறுதி வார்த்தையாக இருந்தால் அன்றிரவு நீ அப்படி மரணித்தால் இஸ்லாம் என்ற இயற்கை மார்க்கத்தில் மரணிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இறைவா உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன், காரியம் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னை நான் சார்ந்திருக்கின்றேன். இதில் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, உன் மீது உள்ள ஆவலும் அச்சம்தான் என்ன செய்கிறேன் இதுபோல் செய்வதற்கான காரணம். உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் உன்னை தான் சார்ந்திருக்கணும், வேறு வழியே கிடையாது. உன்னை தவிர எனக்கு வேறு போக்கிடம் இல்லை. நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன். இது போன்ற இந்த பிரார்த்தனை ஒரு மனிதன் செஞ்சுட்டு, இந்த வார்த்தை தான் அவனுடைய இரவில் வந்த கடைசி வார்த்தையாக இருந்த அதோடு அவன் மரணித்தான் என்று சொன்னால், அவன் இயற்கையான இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே மரணிக்கிறான். அல்ல என்ன சொல்ல வர்றாங்க? அவன் சொர்க்கவாசியாக முஸ்லீமாக மரணிக்கின்றான்னு சொல்ல வர்றாங்க. அப்போ நாம் இந்த பிரார்த்தனை என்ன செய்யணும் கவனத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்வை தான் சார்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்போடு நாம் வாழ்ந்தாலும் சார்ந்திருப்பது என்பது எப்படி இருக்கணும்? இப்போ உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபிரௌன்கிட்ட அவர் கொத்தடிமைகளாக இருந்த பனி இஸ்ரவேல்களை மீட்டுட்டு வராங்க. மீட்டுட்டு வரும்போது அவன் என்ன செய்யறான்? பின்னாடியே ஃபிரௌன் துரத்திட்டே வர்றான். அப்படி துரத்தி கொண்டே வரும்போது கடல் குறுக்கிடுது. உலகத்துடைய இயல்பு என்ன? துரத்தினால் ஓடி தப்பிக்க வேண்டும். கொள்வதற்காக பெரும்படையோடு வருகின்றான். அவனோடு மோதி வெற்றி பெற முடியாது என்பது என்ன செய்றாங்க? அதை விட்டு ஓடி தப்பித்து வருவதாக வர்றாங்க. அப்படி வரும்போது கடல் குறுக்கிடுது. கடல் குறுக்கிட்டவுடனே பனி இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு வந்து அந்த மக்கள் சொல்கிறாங்க, மூசாவே வசமாக சிக்கி கொண்டோம். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை வந்துகிட்டு இருக்கு, நம்மளை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி வசமாக மாட்டிக்கொண்டோம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுதான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது என்பது. அல்லாஹ்வை நாம் சார்ந்திருந்தால் எப்படி அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதற்கான உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கல்லா நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், என் இறைவன் எனக்கு உதவி செய்வான்னு சொன்னான். அந்த வார்த்தை சொன்னதற்காக என்ன செஞ்சான்? கடலை பிளந்தான். கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு வந்த அந்த பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் அப்படியே கடலை கடந்து கடலை ரெண்டாக, இது இயல்பாக நடக்குமா? இந்த ஓடக்கூடிய ஆற்றுல போய் நம்ம என்ன செய்ய ரெண்டாக பிளக்க முடியுமா? ஒரு பாலம் கட்டுவதாக இருந்தால் என்ன செய்யறான்? 3 மாதத்துக்கு தண்ணி விட மாட்டேங்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்ணீரை அப்படியே திரவ பொருளை திடப்பொருளாக மாற்றி அப்படியே நிப்பாட்டி வைக்கிறான். அந்த பொருள் என்ன செய்யுது? அசையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பொருள், இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய பொருளை அல்லாஹ் அப்படியே பிரித்து எடுக்கிறான். அதில் நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். போயிடுறாங்க. அது பின்னாடியே ஃபிரௌன் துரத்திட்டு போகிறான். ஃபிரௌனை எல்லாம் மூழ்கடித்ததாக சொல்லுகின்றான். இதுபோல வரலாறுகளை பல இடங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடும்போது அவர் என்ன சொன்னாங்க? என் இறைவன் அவனே சார்ந்திருக்கிறேன், என் இறைவன் எனக்கு போதுமானவன் சொன்னாங்களா? இல்லை. அப்போ அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சான்? எப்படி பாதுகாத்த? நெருப்பு என்ன செய்யும்? சுடும். அந்த நெருப்பிற்கு சுடக்கூடிய தன்மையை கொடுத்தவன் யார்? அதை இப்ராஹிம் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. என் இறைவன் என்ன செய்வான்? எனக்கு பாதுகாத்துக் கொள்வான், என் இறைவன் என்னை பாதுகாப்பான்னு சொல்லி நெருப்புல போனோன்னு அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், நெருப்பே நீ குளிராக மாறுன்னு சொல்லலை,
இப்ராஹிமுக்கு இதமளிக்கக்கூடிய குளிராக மாறுன்னு சொன்னான். பெரும் குளிராக இருந்தால் கூட ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடும். அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் பனிஷ்மெண்ட்டு தான். குளிரான ஏசி அதிகமாக வச்சு உள்ளே விட்டுருவாங்க. 3 டிகிரி 4 டிகிரி 5 டிகிரின்னு வச்சுருவாங்க. வெறும் ட்ரௌசரும் ஒரு சட்டையை மட்டும் கொடுத்துட்டு அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பே இப்ராஹிமிற்கு நீ இதமான குளிராக மாறிவிடு அப்படின்னு சொல்கிறான். அது மாறிடுச்சு. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மாறுமா? அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சாங்க? பத்ரு போர்க்களத்தில் வெறும் 300 பேரோடு இருக்காங்க. படைக்கு இவங்க போருக்காக போகல, வாகன கூட்டத்தை வழிமதிப்பாக போகிறாங்க. அங்கே போர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி போகும்போது நிராயுதபாணிகளாக இருந்த 300 பேரோடு இருந்தாங்க. எதிரிகள் 1000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அவர்கள் போருக்காக வந்தார்கள். போர் தளவாடங்களோடு வந்தார்கள், குதிரைகளோடு வந்தார்கள், ஒட்டகங்களோடு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போனது வெறும் வாகனம் தான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வே சார்ந்திருந்த அந்த இரவு முழுவதும் அல்லாஹ்வின் தூதர்கள் உறங்கவே இல்லை. அழுது கொண்டே அல்லாஹ்வை பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள். ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை. அல்லாஹ் என்ன பண்ணது? போர்க்களத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், 1000 போர்க்குறிகள் கொண்ட மலக்குகளை நாம் என்ன செஞ்சோம்? இறக்கினோம்னு சொல்றாங்க. அவர்கள் தான் போர் புரிந்தார்கள். அது அந்த போர் கைதிகளை சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் என்ன செய்யல? சிறை பிடிக்கல, என்னை கைதியாக பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த மலக்குகள் போர் செய்தார்கள். இது வெறும் நபிமார்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் சொல்றது. நாமும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் எல்லா சிரமங்களின் போதும் அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருந்தால், இந்த உலக இயல்புக்கு மாற்றமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் சார்ந்து இருக்கிறது இல்லை. அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? இப்போ நெருப்பு சுடுன்னு சொல்கிறோம். அந்த சுடக்கூடிய தன்மையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தானே கொடுத்தான். அந்த தன்மையை மாற்றக்கூடிய சக்தி உடையவன் யார்? அல்லாஹ் தானே. தண்ணீர் இப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த தண்ணீரை பிரிக்கக்கூடிய சக்தி, இப்படி ஓடக்கூடியதாக வைத்திருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தானே வச்சிருக்கான். இதை யாரால் மாற்ற முடியும்? அல்லாஹ்வால் தான் மாற்ற முடியும். அப்போ எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வால் மாற்ற முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். அப்படி அல்லாஹ்வை சார்ந்து இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எவற்றையெல்லாம் மூளை சரி காண்கின்றதோ, அறிவு சரி காண்கின்றதோ, பொருளாதாரம் இல்லை, யாரும் கொடுக்கல, அடுத்தது வட்டி தான். எந்த ஒரு தேவை எனக்கு பூர்த்தியாகலை, இந்த உலகத்தில் கஷ்டமாகவே இருக்குது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்க முடியாது. இதை எப்படி சரி பண்ணுறது? தவறான வழிமுறைகளை கையில் எடுப்பேன். அல்லாஹ்வை சாராமல் இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு வகையான இணை வைப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் பொருட்கள் மீது சக்தி உள்ளது என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹுக்கு சக்தி இல்லாதது போல் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்கின்றோம். அப்படி அமைத்துக் கொள்வதில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாகும். எனவே நம்ம என்ன செய்யணும்? கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, எங்கே சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அவனை சார்ந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி அங்கு வந்து அடையும் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாகவும், அதற்கு மாற்றமான எண்ணத்திலோ செயலிலோ செய்து இணை வைக்கக்கூடிய மாவாதக செயலில் நாம் சிக்கிக்கொள்ளாமல், அப்படி சிக்கினோம் என்று சொன்னால் எல்லா நல்லறங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்போம். அப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.